இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடலூர் மாவட்டம் செல்லங்குப்பத்தில் உள்ள சுனாமி குடியிருப்புகளில் அடிப்படை வசதி இல்லாததால் 20 ஆண்டுகளாக மக்கள் குடியேறாத அவல நிலை நீடித்து வருகிறது. வருகிற 26ஆம் தேதி சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டுள்ள நிலையில் குடியிருப்பை புதுப்பித்து தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் அளித்த கருத்தினை தற்போது பார்க்கலாம். 2004 வந்தது. அது ஒரு 7 வருஷம் சுனாமி வந்த பிற்பாடு ஒரு 7 வருஷம் இந்த வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. வீட்டில் யாருமே இல்லை. வீடெல்லாம் உடஞ்சி போன கண்டிஷன் தான் இருக்குது. ஆனால் யாரும் இந்த ஹவுஸ் ஓனர் யாரும் எங்கள் வீட்டுக்கு யாரும் வரல. குறிப்பிட்ட நபர் மட்டும் தான் வந்திருக்கிறாங்க. மற்ற வீடெல்லாம் எல்லாம் வீணாக தான் போய் கிடக்கு. பக்கத்தில் பாருங்கள், எது ஜன்னல் வாசக்கால் எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்தது அதே முக ஸ்டாலின் பீரியடில் தான் கட்டி கொடுத்தாங்க. அதேமாரி இப்போ கட்டி கொடுத்தது யாரும் வரல. அதாவது வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாரும் வரல. வராத காரணத்தினால அவங்க வீடை வாடகை கொடுக்குறாங்க, விற்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியா போக்குவரத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு மின்சார வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிவள்ளல் இணைகிறார். வணக்கம் பாரிவள்ளல், அப்பகுதி மக்களின் கோரிக்கை என்ன விவரம்? சுனாமி என்னும் ஆழிப்பேரலை தமிழகத்துல 2004ஆம் ஆண்டு ஏற்பட்டு தமிழக மீனவ கடற்கரை கிராமங்கள்ல பெரும்பாலான பகுதியில அவர்கள் குடியிருப்புகளை நாசம் செய்தது. அது இல்லாம ஏராளமானோர் பலியானார்கள். இந்நிலையில பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கடலூர் மாவட்டத்துல தமிழக அரசு சார்பாக கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட சுனாமி குடியிருப்பு வீடுகளை தமிழக அரசு கட்டி கொடுத்தது. அதுல பாத்தீங்கன்னா தேவனாம்பட்டினம் உள்ளிட்ட மற்ற மீனவ கிராமங்கள்ல அந்த பகுதி மக்கள் மீனவ கிராமத்தை சேர்ந்த மக்கள் அந்த வீடுகளில் குடியேறிட்டாங்க. இந்நிலையில செல்லாங்குப்பம் என்ற பகுதியில சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் அங்க கட்டி முடிக்கப்பட்டு அந்த மீனவ கிராமத்தில் இருக்கும் கிராமத்தை சேர்ந்த ஒரு சில கிராமத்தை சேர்ந்த, அதாவது அருகாமையில் உள்ள ராசாப்பேட்டை, சொத்திக்கும், சிங்காரத்தோப்பு உள்ளிட்ட பகுதியை சேர்ந்தவங்களுக்கு அங்க குடியிருப்பு பகுதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய சாலைகள் முற்றிலும் தரமற்றதாக இருக்கிறதுனால அந்த பகுதி முழுவதுமே முட்புதர்கள் அதிகமாக இருப்பதனால பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த சமயத்துல மீனவர்கள் யாருமே அந்த பகுதிக்கு குடியேறல. தற்சமயம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ஒரு 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தான் வசிக்கிறாங்க. அவர்களும் மீனவர் கிடையாது. மீனவர்கிட்ட வாடகைக்கு வாங்கி அவங்க குடியிருப்பதாக சொல்றாங்க. இந்நிலையில அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பேட்டி, அதாவது செய்தியாளர்களிடம் நம்மளிடையே கருத்து தெரிவிக்கும் போது இந்த குடியிருப்பு பல கோடி ரூபாயில செலவு பண்ணி இந்த வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. இதை தரமான முறையில மறுபடியும் புதுப்பிச்சு மீனவ சொந்தங்களுக்கு வழங்க வேண்டும். அதுவும் இல்லாம இந்த சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி உள்ளிட்டவர்களை சரி செய்து மீண்டும் எங்களுக்கு வழங்கணும். அந்த சுனாமி என்னும் ஆழிப்பேரலை தாக்கி இப்ப 20வது வருடம் வரப்போகுது. நாளை மறுநாள் அதற்கு அதாவது இந்த மீனவர்களுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு செய்தியாக இந்த குடியிருப்பு பகுதியில தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் புதுப்பித்து எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அந்த பகுதி மக்கள் வச்சிருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.